ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸோட ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் எடுத்த ஒரு இடம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குணா கேவ். ஸோ கொடைக்கானலில் இருக்கிற இந்த குணா கேவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான்ப்பா அங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு நியூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் நம்ம எல்லாரும் நல்லா பார்த்து ரசித்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி 80 கோடிக்கு மேலே வசூல் போயிட்டுருக்கு. அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அந்த லொக்கேஷன். முக்கியமாக அந்த லாஸ்ட்டாக வர அந்த கிளைமேக்ஸில் வர அந்த சாங் எல்லாமே தான் அந்த படத்துக்குள்ளே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து இன்ஸ்பயர் எடுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ குணா கேவ், அதாவது அந்த குணா கேவ்னு பேர் வந்ததே நம்ம கமலஹாசன் அவர்களுடைய குணா படம் வந்ததுக்கப்புறம் தான். அதுவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஏன் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே மர்மமான முறையில் நிறையா டெத்ஸ் நடந்திருக்கிறதா ஒரு நியூஸும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அங்கே வந்து யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலில் பின்னாடி போனோம்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்குள்ளே பேசிக்காக எந்த மனிதர்களையும் உள்ளே விடமாட்டாங்க. சுற்றி வேலி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி உள்ளே போகிறவங்க அங்கே போய் மாட்டி இறந்து போகிறவங்க தான் அதிகம் அப்படின்னே சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பாக போகிறாங்கன்னா அவங்க வந்து தப்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் வர மாதிரி அவங்க ஒரு வேளை ட்ரை பண்ணி அந்த மாதிரி நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இதுவே ஒரு உண்மையான கதையிலிருந்து எடுக்கப்பட்ட படம் தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸே. ஸோ அப்படி இருக்கும்போது குரூப்பாக போகிறவங்க நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் 2 பேர் போகிறவங்க அந்த இடத்துல தவறி விழுந்தவங்க வந்ததா சரித்திரமே இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸும் போயிட்டே தான் இருக்கேனே தவிர, ஆனால் அதுக்குள்ளே ஒரு கரெக்டான ஒரு இதனால தான் இறந்தாங்க அப்படின்ற ஒரு இது யாருக்குமே கிடைக்கல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய பேய்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அங்கே ஒரு குரூப் இருக்காங்க உள்ள, அவங்க இந்த மாதிரி கொலைகள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்டான ஒரு விஷயம், எது உண்மையான விஷயம் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்த்தவங்க, உள்ளே போயிட்டு பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யாருமே இங்கே தங்கியிருந்து இந்த கொலை பண்ணுறவங்க அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. இடத்த பார்த்தா நார்மலான ஒரு இடம் மாதிரி தான் நீங்கள் உள்ளே போகும்போது இருக்கும். ஆனால் வெளியே இருந்து நம்மளுக்கு போகும்போதே ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் அப்போ இந்த இடம் அமானுஷ்யமுள்ள ஒரு இடமா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீ என்னப்பா உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில இது நான் தெரிஞ்ச கொஞ்சம் பார்த்து வச்சத வச்சு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு இடம் வந்து ஒரு ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது, சுற்றி இருக்கிற அந்த ரேடியோ வேவ்ஸ்னால அங்கே வர சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஸோ அந்த சவுண்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகும்போதே சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த சவுண்டு தான் வெளியே கேட்கும். ஸோ அதுதான் இவங்க அமானுஷ்யமான சவுண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை நம்ம அப்படி லைட்டாக ஒரு ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மலைகளும் நல்ல பாறைகளும் உள்ள ஒரு சூப்பரான ஒரு இடமா தான் இருந்திருக்கு. ஒரு நில அதிர்வுனால அந்த மலைகள் அப்படி இப்படி அசையும் போது ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பள்ளம் தான் இந்த குணா கேவ். ஸோ இது வந்து 750 அடி ஆழம் உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம கமலஹாசன் அவர்களே சூப்பராக சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே போயிட்டு தான் அந்த 750 அடி ஆழத்துக்கு கீழே போயிட்டு தான் ஷூட்டிங்கும் எடுத்திருப்பாங்க. நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் மேக்ஸிமம் சீன்ஸ் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. இந்த இடம் வந்து வெயில் காலத்தில் இந்த இடம் நம்ம போய் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா தான் இருக்கும். ஆனால் அதே மழை காலத்தில் தான் ஒரு சிக்கல் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஏன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நில சரிவுகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா கீழே தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடும் அந்த 750 அடி ஆழத்தில். ஸோ அதனாலேயே நிறைய பேர் உள்ள அந்த சகதியில் மாட்டியே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் கிடச்சிருக்கு. நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் பார்த்துருந்திங்கன்னா அதே கான்செப்ட் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் அமானுஷ்யம் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் அதை முதல்ல நம்பி வந்தனால ஸோ அந்த அமானுஷ்யம் நிறைந்த இடம் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களும் சும்மா சொல்கிறாங்க அப்படி இப்படி நம்மளும் சொல்லிட முடியாது. ஸோ அதில் என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு டீம் அமைச்சு கண்டுபிடிக்கவும் பார்த்தாங்க. பட் ஆனால் அவங்களாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இன்னும் அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ நிறையா டெக்னாலஜிஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ ட்ரோன்ஸ்லாம் உள்ளே அனுப்பி என்ன இருக்குது அப்படின்றத லைவாக ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் வெளியே போட்டு காமிக்கலாம். அப்படி காமிக்கும்போது மக்களுக்கு உள்ளே எதுவும் இருந்தால் இருக்குது, இல்லைனா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான முன்னடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாராச்சும் அங்கே போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மூலிமா நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.